இந்த ஜனநாயகத்தில் வாக்களிப்பதுதான் என்னுடைய முதல் வேலை. அந்த வாக்களிக்கிறது என்கின்ற முதல் வேலையிலேயே ஒருத்தன் உலை வைக்கிறான், கை வைக்கிறான் என்றால் அவனுடைய கையை பொசுக்காமல் நான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது. இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற என்னுடைய ஓட்டு சரியாக பதிவாகிறதா அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்கான உரிமை எனக்கு வேணும். நீங்க என்ன சொல்றீங்க? தேர்தலில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெரிஃபை பண்ணலான்றீங்க. வாக்காளராகிய எனக்கு சந்தேகம் இருக்கு. எனக்கு வெரிஃபை பண்றதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்ன வழிவகையை செய்து வைத்திருக்கிறது? எந்த வழிவகையும் செய்யல. நான் கேஸ் போட்டா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும்னா, யூ ஆர் நாட் அ பார்ட்டி, நீங்க இந்த தேர்தலில் பங்கேற்றவர் அல்ல. பங்கேற்றவர் அல்ல அப்படின்னா மேல இருக்கிறவங்க மட்டும் தான் பங்கேற்றவன், கீழே ஓட்டு போடுற பங்கேற்பாளன் இல்ல அப்படின்னா அந்த ஓட்டு போடுறவன நீ என்னவா மதிக்கிற? மனுஷனாவே மதிக்கல. நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கணும். ஆமா, நாடாளுமன்றத்துல பேசணும். பேசினாரா? பேசினார். கேள்வி எழுப்பினாரா? எழுப்பினார். மோடி பதில் சொன்னாரா? சொன்னார். மோடி பதில் சொன்னாரா? அப்ப அங்க பதில் சொல்லல. இருந்தாலு பதில் சொல்லல அப்படின்னா நான் யார்கிட்ட பேசணும்? நான் மக்கள்கிட்ட தான் பேசணும். அப்ப இந்த இடத்துல நீதிபதி கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு, என்ன உரிமை இருக்கு கேட்கிறாருல. இப்ப சொல்லுங்க யுவர் ஆனர், நீதிமன்றத்துல நீங்க இப்படி வழக்கு போட்டீங்களே, நாடாளுமன்றத்துல இதை கேட்டீங்களான்னு கேட்டீங்களே, நாடாளுமன்றத்துல கேட்கிறாரே, இன்னைக்கு வாசல்ல உட்காந்து போராட்டம் பண்றாங்களே காங்கிரஸ் எம்பிக்கள், திமுக எம்பிக்கள், விடுதலை சிறுத்தைகள் எம்பிக்கள், ஆர்ஜேடி எம்பிக்கள் என்ற அத்தனை கட்சியினுடைய எம்பிக்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்துல போராட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்களே, பதில் சொல்ல துப்பு இருக்கான்ற கேள்வியை மோடியை நோக்கியும் ஒன்றிய அரசை நோக்கியும் கேட்பதற்கு ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட 83 ஓட்டுகள் பதிவாகி இருக்கிறது. எப்படி ஒரு வீட்டுல 83 ஓட்டுகள் பதிவாக முடியும்? கூட்டு குடும்பமா வசித்தாலும் கூட 83 18+ அடல்ட்ஸ் எப்படி ஒரு வீட்டில் வசிக்க முடியும்? அப்படிப்பட்ட வீடு எவ்வளவு பெரிய பங்களாவாக இருக்கும் அப்படின்னு போய் பாக்குறாங்கன்னா, போய் பார்த்தா அது ஒரு பீர் ஃபேக்டரி. இந்த பீர் ஃபேக்டரி அட்ரஸா வச்சு எப்படி 83 பேர் வாங்கி இருக்க முடியும்? விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்ப்பதற்கான அக்கறை தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை, அல்லது இவர்களை சேர்க்க கூடாது என்பதற்காகத்தான் நீக்கி இருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக சொல்ல வருகிறதா என்பதுதான் நாம எழுப்புகின்ற கேள்வி. இதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான முரண்பாடு. இந்த மக்களாட்சி நாட்டில், இந்த குடியரசு நாட்டில், இந்த ஜனநாயக நாட்டில் யார் வாக்காளர்கள் என்பது வாக்காளர்களுக்கே தெரிவிக்கப்படாது. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முறைகேடுகள் சம்பந்தமாக தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் பல அடுக்கடுக்கான விமர்சனங்கள், ஆதாரப்பூர்வமாக பல குற்றச்சாட்டுகளை பொது வழியில் முன்வைத்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதை தொடர்ந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலே அவர் அப்பட்டமாக ஒரு விழாவாரியாக அவர் போட்டு உடைத்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்பந்தமாக அந்த இறந்தவங்களுடைய விவரம், அதே போல புலம்பெயர் தொழிலாளர்கள் இவர்கள் எல்லாம் நீங்கள் நீக்கப்பட்டிருப்பதாக கூறினீர்கள். 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறீர்கள். இதற்கு உரிய நீங்கள் ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை சனிக்கிழமைக்குள் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். பதில் மனு அளிக்க வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் தர இயலாது அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு பதிலை தான் கொடுத்திருக்கிறது. இப்படி சொல்வதற்கு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு பதில் சொல்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு எங்கிருந்து வந்தது அதிகாரம்? உரிய விளக்கம் கொடுப்பது தானே முறையானது. இப்படி ஒரு பதில் யாரும் எதிர்பாராத ஒரு பதிலை இப்படி கொடுத்திருக்கிறது. இதன் மூலம் மேலும் இந்த சந்தேகங்கள் எழும்புகிறது. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒன்று என்றால் பாஜக தான் அதற்கு விளக்கம் கொடுக்கும் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன்களாக முண்டியடித்து விளக்கம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது தர மறுத்திருக்கிறது அந்த தரவுகளை. உச்சநீதிமன்றம் எவ்வாறு இதை அணுகும்? தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அணுகலை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இதுல 2 வழக்கு. முதல் வழக்கு பீகார்ல நடக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை உடனடியாக ஒரு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு தொடரப்பட்ட வழக்கு. அந்த வழக்குல அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய KC வேணுகோபால், இன்னும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள், கட்சியை சேர்ந்தவர்கள் கூடுதல் மனுதாரர்களாக அந்த வழக்கை நடத்தினார்கள். அந்த வழக்கினுடைய விசாரணை போக்கு என்பது ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப பரவாயில்ல, ஏதோ கடைசி நம்பிக்கை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றம் ஏதோ செய்கிறது அப்படின்ற மாதிரியாக ஒரு தோற்றம் தெரிந்தது. உதாரணத்திற்கு, நீங்கள் எப்படி ஆதார் ஐடியை சேர்த்துக் கொள்ளாமல் இருக்கலாம், நீங்கள் எப்படி, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா, இது உள்துறைக்கான அதிகாரம் இல்லையா என்று அவர்கள் கேட்டது. இதெல்லாம் சரி, ஏதோ ஒரு பாசிட்டிவான ஸ்கோப்புக்கு போவது போல அப்படின்னு பலருக்கும் தோற்றம் அளித்திருக்கலாம்.
ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வழங்கல் மற்றும் நீதி பரிபாலன முறையை தொடர்ந்து பார்க்கின்ற எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு பட்டிமன்றம். நீங்க இந்த பட்டிமன்றத்துல திரு லியோனி அவர்கள், திரு சாலமன் பாப்பையா அவர்கள் பேசும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, முடிக்கும் போது அவங்க ஒரு லீடு எடுப்பாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது, ஆஹா இந்த அணிக்கு தீர்ப்பு வரப்போதுரா அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் அப்படின்னு ஒரு சுத்தி அந்த பக்கம் கொண்டு போய் நிப்பாட்டி தீர்ப்பு முடிச்சிருவாங்க. இவ்வளவுதான் அதுல நடக்கும். அது போன்ற ஒரு நடைமுறை தான் நீதிமன்றங்களிலும் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு நீதிமன்றத்துல ஒரு முறை தொடர்ந்து பின்பற்றப்படுவது உண்டு. நீதி என்பது வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் வழங்கப்படுவதாக அனைவராலும் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்றது. அப்ப நீதி வழங்குவது போல பார்க்கப்படுவதற்காக மட்டும் இது செய்யப்படுகிறது, வழங்கப்படுவதற்காக செய்யப்படவில்லை அப்படின்றதுதான் நீதிமன்றங்களினுடைய தீர்ப்புகளில் இருந்து நமக்கு கிடைக்கின்ற உண்மையாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுவது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் தான் சேருகிறது. இந்த பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றதுல கடைசி டிராப்ட் ரோல் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது கடைசியா ஏடிஆர் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அந்த பெட்டிஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இவர்களை ஏன் நீக்கினீர்கள்? 15 லட்சம் பேரோ அல்லது 60 லட்சம் பேரோ நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பெயர் விடுபட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த விடுபட்ட பெயர்களுக்கான காரணம் என்ன? அவங்க டெத்தா அல்லது மைக்ரேஷனா அல்லது நாட் பிரசன்டா அல்லது வேறு காரணங்களா அல்லது அவங்க இருந்தும் ஆவணங்களை சமர்ப்பிக்க மறுத்தாங்களா அப்படின்ற தகவல்களை அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் கேட்கிறது. அதே வேளையில் இந்த எலெக்ஷன் கமிஷன் தரப்பு தர முடியாது என்பது மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவோ அல்லது நாடாளுமன்ற சட்ட ரீதியாகவோ எங்களுக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டுதல் மற்றும் சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அது ஏதோ அவங்க ஒரு கருணையின் கடலை போலவும் அந்த கருணையின் காரணமாகத்தான் பலருக்கும் வாழ்வழித்துக் கொண்டிருப்பது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. யாருக்குமே எங்களுக்கு இந்த லிஸ்ட்டை கொடுக்கணும்ன்ற இதுவே கிடையாது. இருந்தாலும் நாங்கள் அந்த டிராப்ட் ரோலையும் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற தகவல்களையும் நாங்கள் பல்வேறு கட்சிகளுக்கு பகிரத்தான் செய்திருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தகவலை அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸுக்கு கொடுப்பதில் என்ன சிக்கல்? அப்படி கொடுத்தால் ஏன் தேர்தல் ஆணையம் இன்னும் தீவிரமாக இந்த நடைமுறையை நடைமுறைப்படுத்த முடியாது? உதாரணத்திற்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்று எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் கட்சி. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா முழுவதும் இருக்கின்ற அத்தனை பூத்துகளிலும் ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்களா அப்படின்னா நிச்சயமா அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா மாநில கட்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மாநில கட்சிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா இதுலயும் பூத்ல ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. எல்லா மாநில கட்சிக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. 1 அல்லது 2 கட்சிகளுக்கு மேல அந்த அதிகமான அத்தனை பூத்துகளுக்குமான ஏஜென்ட்டுகள் என்பது அவர்களுக்கு இருப்பதே கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல கூட இப்ப தாவேகா மாதிரியான கட்சிகள் புதிதாக வந்திருக்கிறார்கள். அந்த புதிதாக வந்தவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பூத்துல ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களா? அப்போ அந்த கட்சிக்காரர்கள் கையில நீங்க எலக்ட்ரல் ரோலை கொடுத்தீங்க அப்படின்னா அதை வைத்து அவர் வெரிஃபை பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அவருக்கு? திமுக அதிமுகவிற்கு எல்லா பூத்துலயும் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, பாஜகவுக்கு கிடையாது, காங்கிரஸுக்கு கிடையாது, விசிகாவுக்கு கிடையாது, தாவேகாவுக்கு கிடையாது, மதிமுகவுக்கு கிடையாது, சிபிஐ சிபிஎம் கூட இருக்க மாட்டாங்களே. அப்ப இதை எப்படி எதிர்கொள்வது? அப்போ இங்கதான் ஜனநாயக அமைப்புகளினுடைய பார்ட்டிசிபேஷனை நாம கோருகிறோம். இந்த ஜனநாயக அமைப்புகளுடைய பார்ட்டிசிபேஷன் அவங்க உள்ள வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய சமீபத்திய அந்த அதிர்வலைகளை எதன் அடிப்படையில் வெளியிடுகிறார் அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸின்ற அமைப்பு திரு தேவசகாயம் அவர்கள் லீட் பண்றாரு. 3 பேர் கொண்ட குழு. அந்த 3 பேர் கொண்ட குழு அந்த தேர்தல் நடத்தை விதிகள் உட்பட தேர்தல் நடத்தை விதிகள், தேர்தல் விதிகள் அமலாக்கப்பட்ட விதம், தேர்தல் காலகட்டத்தின் போது பேசப்பட்டவைகள், தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்கள் நடத்தப்பட்ட விதம், அந்த வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள், நீக்கப்பட்டார்கள், எப்படி பதிவான வாக்குகளை விட அதிகமாக எண்ணப்பட்ட வாக்குகளை விட எப்படி பதிவான வாக்குகள் குறைவாக இருக்கின்றன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பக்கங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஆய்வு செய்து வெளியிட்டார்கள். இதை வெளியிட்டு தீஸ்தா சதல்வாத் அவர்கள் பேசி இருக்கிறார். இதை வச்சு தமிழ்நாட்டில் கூட நம்ம வாய்ஸ் ஆஃப் டிஎன் அமைப்பு ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறது. ஸ்டோலன் மேண்டேட், திருடப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அப்போ இதை இந்த அமைப்பு தானே வெளியே கொண்டு வர்றாங்க. கட்சிகள் முதல்ல இதை கொண்டு வரல. ஜனநாயகத்தின் மீது ஆர்வம் கொண்ட ஜனநாயகவாதிகள் பலர் இருக்கிறார்கள். கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும் ஜனநாயகவாதிகள் அல்ல, செயற்பாட்டாளர்களும் மக்கள் இயக்கங்களும் கூட ஜனநாயகவாதிகள் தான்.
அவர்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. அந்த பங்கை உணர்ந்தான் அவர்கள் இதை வெளிப்படுத்துறாங்க. அதற்கு பிறகு ராகுல் காந்தி இப்போ அதை அம்பலப்படுத்தி இருக்கிறார். பின்னர் இப்போது தேஜஸ்வி யாதவ் அதை வெளிப்படுத்தி பேசி இருக்கிறார். அப்போ இந்த ப்ராசஸ்ல முதல் வெடிப்பை ஏற்படுத்தியது யார் அப்படின்னா மக்கள் அமைப்பு தான். இந்த மக்கள் அமைப்பு வெளிப்படுத்திய அந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்ற அறிக்கையை தேவசகாயம் தலைமையிலான அந்த குழுவினர் தலைமை தேர்தல் ஆணையரிடமே நேரில் போய் வழங்கி இருக்கிறார்கள். வழங்கப்பட்டதற்கு இப்போது வரைக்கும் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஏதாவது தீர்வு அல்லது ஏதாவது பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொடுக்கப்படல. சரி, தேர்தல் காலகட்டத்தில் நடைபெற்ற முறைகேடுகளை பற்றி நேரடியாக மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் போய் தேர்தல் ஆணையத்திட்ட புகார் தெரிவித்தார். அந்த புகாருக்கு தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? பிறகு எதன் அடிப்படையில் என் கையில கொடுக்கப்பட்ட அந்த எக்ஸ்க்ளூடட் பர்சன்ஸ் லிஸ்ட நான் சரிபார்த்து உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அதை நீ ஏத்துப்ப மாட்டேன்றதை நான் எப்படி நம்புறது அப்படின்ற அந்த அடிப்படையான கேள்வி இருக்கிறது. அப்போ கட்சிகளுக்கு நீங்கள் கொடுப்பது என்பது இவன்கிட்ட கொடுத்தா வெங்கடா வேலை பார்க்க போறான் அப்படின்ற அடிப்படையில நான் கட்சிகளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது. அதுல ஒரு கட்சி ஒண்ணு சொல்லும், இன்னொரு கட்சி இன்னொன்னு சொல்லும். தேர்தல் ஆணையம் டிஸ்பியூட்னு சொல்லிட்டு ரெண்டையுமே விலக்கி வச்சிடும். தேர்தலுக்கு பதிலே சொல்லாமல் கடந்து போகின்ற ஒரு சூழலை அவர்கள் கடைபிடிக்க பார்ப்பார்கள். அப்போ ஓட் ஃபார் டெமோக்ரஸின்ற அமைப்பு எதற்காக இதை கேட்கிறார்கள் அப்படின்னா, இந்த நீக்கப்படுகிறார்கள் அப்படின்றதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு புதுமையான விளக்கம் ஒண்ணு சொல்றாங்க. நீக்கப்பட்டவர்கள் இறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, புலம்பெயர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்காத காரணத்தால் கூட நீக்கப்பட்டிருக்கலாம். சரி, முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்காத காரணத்தால் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கலாம்ல. இப்போ ஒரு பேங்க்ல ஒரு நபர் கடன் பெற்றிருக்கிறார். அந்த பெற்ற கடனை திரும்ப செலுத்த அவர் தவறுகிறார் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்திற்கு. அந்த கடன் செலுத்த தவறியவர் ஒரு நபர். இதே போல நகை கடன் வாங்கிய ஒருவர் கடன் செலுத்த தவறுகிறார். இதே போல நிலத்தை அடமானம் வைத்து கடன் பெற்ற ஒருவர் செலுத்த தவறுகிறார். இதே போல ஒரு தனிப்பட்ட கடன் வாங்கிய நபர் செலுத்துவதற்கு தவறி விடுகிறார். இப்ப என்ன பண்ணுவாங்க? டிஃபால்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அந்த பேங்கினுடைய வாசல்ல ஒட்டி வைப்பாங்க. இவங்கெல்லாம் கடன் தொகையை செலுத்தவில்லை அல்லது இந்த நகையெல்லாம் மீட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போடுறாங்கல்ல. அப்படி ஒரு அறிவிப்பை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? மக்கள் அமைப்பு விட்டுருங்க, மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. நீ என்ன சொல்ற அப்படின்னா, எலக்ட்ரல் ரோலை நான் கட்சிகள் கையில கொடுத்துட்டேன், அவங்க பாத்துப்பாங்க, என் பேரு இருக்கா விடுபட்டு இருக்கா அப்படின்றத நான் எப்படி செக் பண்ண முடியும்? தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற முகாமிற்கு போய் செக் பண்ண முடியும். அந்த முகாமுக்கு நேரில் வர முடியாதவன் ஆன்லைன்ல போய் செக் பண்ண முடியும். இதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நேரில் போக முடியாதவர்கள் ஆன்லைன்ல போகணும். இந்த நேரில் போக முடியாதவர்கள் எங்க இருக்கிறார்கள்? கூலி வேலைக்கு போபவர்களாக இருக்கிறார்கள், துப்புரவு பணியாளர்களாக இருக்கிறார்கள், புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இணைய வழியில் சரிபார்க்க முடியுமா? அதற்கான வசதிகள் இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி தரப்போறது யாரு? கட்சியாலேயும் அவங்கள போய் நோட்டீஸ் பண்ண முடியல. அப்போ மக்கள் அமைப்புகளின் மூலமாக அவங்கள போய் சென்றடைய முடியும். அந்த அமைப்புகளின் மூலமாக அவர்கள் தங்களுடைய பெயர்களை உள்ளே சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தர முடியும். இந்த வாய்ப்பை தேர்தல் ஆணையம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா கூடாதா என்பதை ஜனநாயக சக்திகள் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும். இததான் தேர்தல் ஆணையம் மறுக்கிறது. அப்போ விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்ப்பதற்கான அக்கறை தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை, அல்லது இவர்களை சேர்க்க கூடாது என்பதற்காகத்தான் நீக்கி இருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக சொல்ல வருகிறதா என்பதுதான் நாம எழுப்புகின்ற கேள்வி. இதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான முரண்பாடு. இந்த மக்களாட்சி நாட்டில், இந்த குடியரசு நாட்டில், இந்த ஜனநாயக நாட்டில் யார் வாக்காளர்கள் என்பது வாக்காளர்களுக்கே தெரிவிக்கப்படாது. ஒண்ணும் இல்ல, ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை குறித்து அம்பலப்படுத்துகிறார். என்ன அம்பலப்படுத்துகிறார்? ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட 83 ஓட்டுகள் பதிவாகி இருக்கிறது. எப்படி ஒரு வீட்டுல 83 ஓட்டுகள் பதிவாக முடியும்? கூட்டு குடும்பமா வசித்தாலும் கூட 83 18+ அடல்ட்ஸ் எப்படி ஒரு வீட்டில் வசிக்க முடியும்? அப்படிப்பட்ட வீடு எவ்வளவு பெரிய பங்களாவாக இருக்கும் அப்படின்னு போய் பாக்குறாங்கன்னா, போய் பார்த்தா அது ஒரு பீர் ஃபேக்டரி. இந்த பீர் ஃபேக்டரி அட்ரஸா வச்சு எப்படி 83 பேர் வாங்கி இருக்க முடியும்? ஒரு இடத்துல ஒரு ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்றாங்க ஒரு நபருக்கு அப்படின்னா, அவருடைய அந்த ஏரியாவுடைய ரெசிடென்ட் தானா அப்படின்றத முதல்ல டிக்ளேர் பண்ணணும்ல. அதை டிக்ளேர் பண்ணதற்கு பிறகு அந்த வீட்டுல அவர் எவ்வளவு காலம் வசிக்கிறார்ன்றதெல்லாம் பார்த்துதானே அவரை லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. அல்லது குறைந்தபட்சம் ஏதோ ஒரு ஆதாரத்தை கொடுக்குறோம்ல, நான் இந்த ஏரியால தான் வசிக்கிறேன் அப்படின்றதுக்கு என்னுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், என்னுடைய நேம் ப்ரூஃப் வேணும், ஆதார் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடியோ அல்லது டிரைவிங் லைசன்ஸோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஆவணத்தையோ நான் கொடுத்து கேஸ் புக்கிங்கோ அல்லது எலக்ட்ரிசிட்டி புக்கிங்கோ ஏதோ ஒன்று புக் பண்ணி அதன் மூலமா தானே நான் அதை போய் கேட்க முடியும். இது எதுவுமே இருக்காது. எதுல இருக்காது? ஒரு நிறுவனத்தில் இருக்காது அந்த தனிநபருக்கு. அப்புறம் எப்படி அங்க இருக்கக்கூடிய 83 பேருக்கு ஓட்டு கொடுக்கப்பட்டது? அந்த 83 பேர் யாரு?
இப்போ நீங்க சொல்வது போல தொடர்ந்து இப்போ ஒரு அறையிலேயே 83 பேர் ஒரு பார்ல வந்து கிட்டத்தட்ட பல வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது இது அப்பட்டமாக ஊடகங்களே கூட நேரடியாக ஆங்கில ஊடகங்கள், இந்தியா டுடே போன்ற ஊடகங்கள்லாம் எக்ஸ்போஸ் செய்யறதை பார்க்க முடிகிறது. அப்படி இருந்தும் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த இசிஐ மீதான இந்த அணுகுமுறை என்பது நீங்கள் அடுக்கடுக்கான சில சான்றுகளை கூறினீர்கள், அதிருப்தி தரும் விதத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அறவழி போராட்டம் தான் இதற்கு ஒரே தீர்வா என்கிற ஒரு கேள்வியும் அடுத்த கட்டமாக எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த கட்டமா வந்து இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இதற்கு வந்து ஆதரவு கரம் நீட்டியிருக்கிறார். திரு ராகுல் காந்தி அவர்களோடு நம்ம தோளோடு தோள் நிற்போம் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். உச்சநீதிமன்றமும் நீங்கள் சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷனுக்கு சுணக்கத்தை தான் காட்டுகிறது. அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு பெரிதான ஒரு உத்தரவையும் சரி, தீர்ப்பையும் சரி வழங்கியதாக நம்ம கடந்த காலத்தில் பெரிதாக பார்க்க முடியவில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்போ அறவழி போராட்டம் தான் ஒரே தீர்வா? இன்றைய தினம் முற்றுகை பேரணியும் வந்து நடத்த இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி கட்சியினர் சார்பாக. பாராளுமன்றத்தில் முதல் தலைமையகம், எலெக்ஷன் கமிஷனோட தலைமையகம் வரை இது ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் அதை கடைசியா சொன்ன ஒரு இது இன்னும் முடிக்கல. அதுல வந்து இவ்வளவு குற்றச்சாட்டை வைத்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையம் என்ன செய்தது அப்படின்னா, தன்னுடைய தேர்தல் ஆணைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் சரிபார்ப்பு பக்கங்களை எல்லாம் முடக்கி விட்டது. ஒரு ஐடியை போட்டு அந்த ஐடி இருக்கா இல்லையான்றதை நம்ம வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஆன்லைன் மெக்கானிசத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்கல்ல, அதை இப்ப டெலீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ராகுல் காந்தி ஒரு பட்டியல் வெளியிடுகிறார், முறைகேட்டு பட்டியல். அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய எபிக் நம்பர், யாரெல்லாம் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கிறார்களோ அவருடைய எண் இருக்கு. அந்த எண்ணில வந்து என்ன பேர் இருக்கு? எக்ஸ்எக்ஸ்ஓன்னு இருக்குது. பேர் வந்து எஃப்எஃப்எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கீபோர்டுக்கு மேல கை வச்சா எப்படி கண்ணா பின்னா அடிக்குமோ அந்த மாதிரி. ஆமா, கீபோர்டுக்கு மேல கை வச்சா கூட அது வந்து ஏஎஸ்டிஎஃப்னு அதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்குது. அதை விட அலங்கோலமான ஒரு ஃபார்மட்ல வந்து இது அடிச்சு கொடுத்துருக்கு. டோர் நம்பர் 0, தெரு பேரு கிடையாது, போன் நம்பர் கிடையாது, இப்படி அந்த அடையாள அட்டை இருக்கிறது. இந்த எண்ணை போட்டு செக் பண்றாங்க. முகமது ஜுபேர் போன்றவர்கள் ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த அடையாள அட்டையினுடைய அதுல ஒரு எண் இருக்கிறது, அந்த எண்ணை போட்டு செக் பண்றாங்க. ராகுல் சொன்னது உண்மை, அது அப்படித்தான் இருக்கிறது. அப்போ இதை தேர்தல் ஆணையம் இப்போது மூடி மறைக்க பார்க்கிறது. மூடி மறைப்பதன் மூலமாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது என்றால், எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லுது. அதாவது நாங்க தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுகிறது. இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்ப வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பவில்லை. பலரும் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் தான் அல்லது நீதிமன்றங்கள் தான் இன்னும் பிஜேபி கைப்பற்ற முடியாத இடமாக இருக்கிறது, அல்லது கடைசியாக பிஜேபி கை வைக்க போகின்ற இடம் நீதிமன்றம் தான். இல்லை, முதலில் கை வைத்த இடமே நீதிமன்றங்கள் தான். அதனால்தான் இந்த தீர்ப்புகளில் எல்லாம் இவ்வளவு சுணக்கங்களும் இவ்வளவு மூடத்தனங்களும் நமக்கு தெரிவிக்கப்படுகின்றன. இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்துல இன்றைக்கு இந்த போராட்டத்தை எழுப்பி இருக்கிறார்கள். சரி, இதை வந்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்கின்ற ஒரு தன்னார்வ நிறுவனம் இந்த வழக்கை தொடரும் போது தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது? இந்த தன்னார்வ நிறுவனத்திற்கு வேறு நோக்கங்கள் இருக்கிறது. இவர்கள் கடந்த தேர்தலின் போதே தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற இந்த தேர்தலை மக்கள் சந்தேகிக்கின்ற வகையில் கருத்துக்களை சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் பரப்பி வந்தார்கள். அதனால் இவர்களுக்கு மிகப்பெரிய தொகை ஒன்றை தண்ட அபராதமாக விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல சொல்றாங்க. ரைட், ஃபைன். ஒரு தனியார் அமைப்பு குற்றச்சாட்டுறீங்க, அதை நீதிமன்றம் விசாரிக்கட்டும், அதை அந்த அமைப்பு பதில் சொல்லட்டும். அதை ஜனநாயக அமைப்புகளாகிய நாம் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. ஏடிஆர் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் என்பது இந்தியா முழுவதும் ஜனநாயக சீரமைப்புகளுக்கு குரல் கொடுக்கின்ற அத்தனை பேரின் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கின்ற தாக்குதல். ஆனா இதே இப்ப இவங்க வந்து தனியார் அமைப்பு ஒதுக்கிட்டீங்க, நீங்க தான் லிஸ்ட் கொடுத்திருக்கீங்க. யார்கிட்ட? ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள்ட்ட. அந்த ராகுல் காந்தி சொல்றாரு இந்த குற்றச்சாட்டை, அப்ப அவருக்கு பதில் சொல்லுங்க. உடனே என்ன சொல்றது? நீ வந்து தேர்தல் ஆணையத்திட்ட எழுதி கொடுத்தாரு. கார்கே 4 முறை எழுதி கொடுத்திருக்கிறாரு. கொடுத்ததுக்கு என்ன பதில் சொன்னீங்க? பதில் சொல்லல. தேவசகாயம் ஐஏஎஸ் உள்ளிட்ட குழுவினர் கொண்டு வந்து கொடுத்தாங்களே, கொடுத்ததுக்கு என்ன பதில் சொன்னீங்க? சொல்லல. ஒரு முறை நானே டெல்லிக்கு போய் செய்தியாளர் சந்திப்புக்கு போயிருந்தேன். TR பாலு உள்ளிட்டவர்கள், அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்டவர்கள் நேரடியா தேர்தல் ஆணையத்துக்கு உள்ள போயிட்டு வெளியே வர்றாங்க. உள்ள போய் அப்பதான் லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் வந்து 50 பக்க லெட்டரு. அந்த 50 பக்கத்தை படிச்சு பார்க்கணும், படிச்சு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணணும். ஒரு நாளாவது ஆக வேண்டாமா? அது நீங்க வந்து நோட் புக் எல்எம்ல கொடுத்து செக் பண்றீங்கன்னா கூட ஒரு நாளாவது ஆக வேண்டாமா அந்த கருத்துக்களை பதில் சொல்றதுக்கு?
5 நிமிஷத்துல ஆன்லைன்ல வந்து பதில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கார்கே கொடுத்த லெட்டருக்கும் இவங்க கொடுத்துட்டு எப்படி 5 நிமிஷத்துல எப்படி பதில் சொல்ல முடியுது உங்களால? பச்சை குற்றச்சாட்டை படிக்கவே இல்லை. அப்ப நீ என்ன பண்ற? ஏமாத்து வேலை பண்ற, திருட்டுத்தனம் பண்ற. உள்ளுக்குள்ள ஏற்கனவே பதில் எழுதி வச்சிருக்கிற, வரப்போறவனுக்கு பதில் எழுதி வச்சதை வச்சுக்கிட்டு வர்றவனுக்கு பூரா அதை நீ வந்து வடக்கி பேப்பர் மடிக்கிறதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வெட்டி வச்சிருக்கிற மாதிரி நீ துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கிற, அதை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற. நாங்க வடை சாப்பிட்டு போறதுக்கு வரல, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த கேள்வியை கேட்கிறோம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தை வந்து முடக்குவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாளைக்கு தினமலர்ல எழுதுவான் பாருங்க, என்ன எழுதுவான் அப்படின்னா, இத்தனை கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டது, நாடாளுமன்றம் முடங்கியது. ஏண்டா தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்ற பேர்ல பல கோடி வாக்காளர்களை முறைகேடா உள்ள சேர்த்திருக்குது, பல கோடி ரூபாயே அந்த ப்ராசஸுக்கு வீணடிச்சிருக்கிறது. அது வீண் பண்ணதுன்னு எழுது. தேர்தல் ஆணையர்கள் வீணடித்தார்கள், மக்கள் பணத்தில் வடை நின்றார்கள், தேர்தல் ஆணையர்கள் சும்மா இருக்கிறார்கள், எழுது. ஏன் எழுத மாட்டேங்கிற? ஏன் கை வர மாட்டேங்குது? அப்போ யாரெல்லாம் இதற்கு கூட்டுக்களவாணிகளாக இருக்கிறார்கள் அப்படின்றத பாருங்க. ஊடகங்களின் மூலமாகவும் அல்லது நாடாளுமன்றத்தின் மூலமாகவும் இதை கேள்வி எழுப்பவே கூடாது என்கின்ற ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறார்கள். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இந்த கேள்வி இதற்காக நாடாளுமன்ற நடவடிக்கை மொத்தமும் முடங்குகிறது என்றால் முடங்கட்டும். இந்த ஜனநாயகத்தில் வாக்களிப்பதுதான் என்னுடைய முதல் வேலை. அந்த வாக்களிக்கிறது என்கின்ற முதல் வேலையிலேயே ஒருத்தன் உலை வைக்கிறான், கை வைக்கிறான் என்றால் அவனுடைய கையை பொசுக்காமல் நான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது. இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற என்னுடைய ஓட்டு சரியாக பதிவாகிறதா அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்கான உரிமை எனக்கு வேணும். நீங்க என்ன சொல்றீங்க? தேர்தலில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து வெரிஃபை பண்ணலான்றீங்க. வாக்காளராகிய எனக்கு சந்தேகம் இருக்கு. எனக்கு வெரிஃபை பண்றதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்ன வழிவகையை செய்து வைத்திருக்கிறது? எந்த வழிவகையும் செய்யல. நான் கேஸ் போட்டா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும்னா, யூ ஆர் நாட் அ பார்ட்டி, நீங்க வந்து இந்த தேர்தலில் பங்கேற்றவர் அல்ல. பங்கேற்றவர் அல்ல அப்படின்னா மேல இருக்கிறவங்க மட்டும் தான் பங்கேற்றவன், கீழே ஓட்டு போடுறவன் பங்கேற்பாளன் இல்ல அப்படின்னா அந்த ஓட்டு போடுறவன நீ என்னவா மதிக்கிற? மனுஷனாவே மதிக்கல, அல்லது அனைவரும் சமம் என்கின்ற தத்துவத்துக்கு எதிரானவனா இருக்க. இதை தேர்தல் ஆணையமே செய்து தேர்தல் ஆணையத்தினுடைய கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே அது செய்கிறதான்ற சந்தேகம் எல்லாம் இதில் இருந்துதான் வருகிறது. அப்போ தேர்தல் ஆணையம் என்கின்ற அமைப்பு முழுவதுமாக காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இந்த நீதிமன்றத்துல கொடுத்த அந்த வாக்குமூலத்தை பாருங்க, ஒரு அரசியல் கட்சி கொடுத்த வாக்குமூலத்தை போல இருக்கிறது. சார் இவன் யாரும் தெரியாதா சார், இவன் அந்த மையம் சார், இந்த மையம் சார்ன்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று 2 பேருக்கு கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆபாச சண்டை போடுகின்ற ரோட்டில் திரிபவர்களை போல ஒரு வேலையை வந்து தேர்தல் ஆணையம் செய்கிறது. அறிவுகட்டத்தனமான ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் செய்கிறது. விதியில் இடமில்லை, அதனால் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா நீதிமன்றம் என்ன சொல்லணும்? ஏன் இடமில்லை? அந்த கேள்வி எழுப்புறதுக்கு நீதிமன்றத்துக்கு தகுதி இருக்கா இல்லையா? ஏன் எழுப்ப மாட்டீங்க? நீட்டு தொடர்பான ஒரு வழக்கு இதற்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணைக்கு வந்த போது அனிலார் தவே என்று நினைக்கிறேன், அந்த நீதிபதி என்ன சொல்றாரு? முதலில் நீங்கள் சட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், அதற்கு பிறகு இதை நடைமுறைப்படுத்துங்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க அமெண்ட்மெண்ட் போடுறாங்க. அமெண்ட்மெண்ட் போட்டதுக்கு பிறகுதான் அந்த நீட்டு இந்தியா முழுக்க தீவிரத்தன்மையோட அமல்படுத்தப்பட்டது. அதே போல நீதிமன்றம் இதுக்கு கை காட்டணும்ல. அப்போ நீதிமன்றம் எதற்கு வழிகாட்டும், எதற்கு வழிகாட்டாது என்பதில் வேறு சில சிந்தனைகள் உங்களுக்கு தடையாக இருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. கடைசியா இந்த ஏடிஆர் தொடர்பான வழக்கு விசாரணையில அந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த்ன்றவரு வரவே இல்லை. ஏன் வரல? ஒரு வாய்தா போடுங்க, மறுபடியும் பதில் சொல்லுங்க, ஏன் வரல? அப்ப இவ்வளவு கேள்விகள் இதுல இருக்குது. நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு கேள்வி எழுப்புறாங்க. இவர் தான் என்ன சொன்னாரு? நீதிபதி என்ன சொன்னாரு? ராகுல் காந்தி தொடர்பான வழக்கு ஒன்றுல ராகுல் காந்தி சீன பிரச்சனையை பற்றி மக்கள் மத்தியில் பேசி இருக்க கூடாது, நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கணும். ஆமா, நாடாளுமன்றத்துல பேசணும். பேசினாரா? பேசினார். கேள்வி எழுப்பினாரா? எழுப்பினார். மோடி பதில் சொன்னாரா? சொன்னார். மோடி பதில் சொன்னாரா? அப்ப அங்க பதில் சொல்லல. இருந்தாலு பதில் சொல்லல அப்படின்னா நான் யார்கிட்ட வந்து பேசணும்? நான் மக்கள்கிட்ட தான் பேசணும். அப்ப இந்த இடத்துல நீதிபதி கேள்விக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன உரிமை இருக்கு கேட்கிறாருல. இப்ப வந்து சொல்லுங்க யுவரானர், நீதிமன்றத்துல வந்து நீங்க இப்படி வழக்கு போட்டீங்களே, நாடாளுமன்றத்துல இதை கேட்டீங்களே, நாடாளுமன்றத்துல கேட்கிறாரே, இன்னைக்கு வாசல்ல உட்காந்து போராட்டம் பண்றாங்களே காங்கிரஸ் எம்பிக்கள், திமுக எம்பிக்கள், விடுதலை சிறுத்தைகள் எம்பிக்கள், ஆர்ஜேடி எம்பிக்கள் என்ற அத்தனை கட்சியினுடைய எம்பிக்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்துல போராட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்களே, பதில் சொல்ல துப்பு இருக்கான்ற கேள்வியை மோடியை நோக்கியும் ஒன்றிய அரசை நோக்கியும் கேட்பதற்கு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு சட்டத்துல அங்கீகாரம் இல்லை. சட்டத்துல அங்கீகாரம் இருக்கிறத மட்டும்தான் நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களா? கொலிஜியம்ன்ற வார்த்தை தானே சட்டத்துல இருக்குது. அந்த கொலிஜியம் எப்படி இயங்கணும்ன்றதெல்லாம் நீங்க தானே தீர்மானம் பண்ணிக்கிட்டீங்க. அப்ப ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்லிக்கிறீங்கல்ல, அந்த கடமையில இதெல்லாம் ஒரு பகுதியா நீங்க ஏன் கருதிக்கிறது இல்ல? கருத மாட்டார்கள். ஏன் கருத மாட்டார்கள் என்றால் இவர்களுடைய நோக்கம் அது அல்ல. அதன் காரணமாகத்தான் இவ்வளவு சிக்கல்கள். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் அமைப்புகளாக இருக்கக்கூடிய, ஜனநாயகத்தின் அங்கங்களாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றம், தேர்தல் ஆணையம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள், இவை அனைத்தையும் வந்து பாஜக என்னவாக மாற்றி வைத்திருக்கிறது அப்படின்றதுதான் இதுல இருந்து வெளிப்படுவது. இது ஒரு பாயிண்ட்ல வர்ற பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுதுதான்
இது எவ்வளவு பெரிய ஒரு கிரிமினல் நெக்சஸ் போல இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மோடி பதில் சொல்ல மாட்டாரு, தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாது, நீதிமன்றம் நீ ஏன் மோடிட்ட கேட்கலான்னு கேட்கும். நான் கேட்டேன் பதில் சொல்லி, அதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேல, கேட்டா என்ன சொல்லு, இன்னொரு அமைப்பை நான் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லி தப்பிச்சிருவேல. அப்ப நான் தானே கேட்கணும், நான் அதை மக்கள்கிட்ட தானே கேட்கணும். மக்கள்கிட்ட நான் கேட்கக்கூடாது அப்படின்னா வேற யாரு கேட்பா? சுப்பிரமணிய சாமி சொல்றாரு அதே ட்வீட்ல, ராகுல் காந்தி போட்டது குறித்து ஒரு கருத்து வெளியிடப்பட்டதுல அதே ட்வீட்ல சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, ஆமா 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கிறான் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. கேஸ போட்டு இழுத்திருக்க வேண்டியதானே, ஏன் இழுக்கல? சுப்பிரமணிய சாமி சொன்னால் அது தேச விரோதம் கிடையாது. ஏன் அப்படின்னா இவர்கள் தேசம் என்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய கற்பனாவாத கட்டமைப்பில் சுப்பிரமணிய சாமி ஒரு அங்கத்தவர். அதில் அங்கத்தவராக இருக்கக்கூடாது என்றவர்கள் நினைப்பவர்கள் ராகுல் காந்தி போன்றவர்களையும் நம்மை போன்றவர்களையும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான ஒரு உரிமையை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. அந்த கேள்விக்கு எதிராக பதில் கேள்வியோ அல்லது பதிலையோ யாரும் எதிர்பார்க்க கூடாது என்று உச்ச நீதிமன்றமும் இன்றைக்கு கைவிரித்து விட்டது. கடைசியா அந்த எஸ்ஐஆர் வழக்குல என்ன ஆயிடுச்சு, ஓரலா சொல்றாங்க. யார்கிட்ட? எலெக்ஷன் கமிஷன்ட்ட. என்ன ஓரலா சொல்றாங்க, சி யூ வில் நவ் இன்க்ளூட் ஆதார் ஐடி அண்ட் ரேஷன் கார்டு. ஓகே, ஏன் ஓரலா சொல்றீங்க? எழுதி கொடுக்க வேண்டியதானே? ஏன் எழுதி? என்ன அடிச்சு எழுதி கொடுங்க, ஆர்டர் பண்ணுங்க, ஏன் ஆர்டர் பண்ண மாட்டீங்க? அது எதையும் உங்களை தடுக்குது? அந்த ஆர்டர் இல்லாம போறதுதான் இந்த சமுதாயத்தில் வேறொரு ஆர்டரை இவர்கள் உருவாக்க துடிப்பதற்கான நோக்கமா? இறுதியான ஒரே ஒரு விவகாரம், இப்போ அந்த முற்றுகை பேரணி நடக்க இருக்கு. நம்முடைய முதலமைச்சரும் ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறாரு. இது நிச்சயமாக லாங் டேர்ம் கோல்ல தான் நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த போராட்டத்தை வீரியப்படுத்த வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த நாட்டையே ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு இந்த விவகாரத்தை கொண்டு சென்றால் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும். எப்படி ஒரு சிஏ, என்ஆர்சி, ஜல்லிக்கட்டு போன்ற போராட்டங்கள் எல்லாம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டமாக இருந்ததோ, அது போன்ற ஒரு போராட்டத்தை இந்த தேர்தல் முறைகேடுகள் சம்பந்தமாகவும், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்பந்தமாகவும் மக்களுடைய இயக்கமாக கொண்டு சென்றால் மட்டும்தான் தீர்வு என்று எதிர்க்கட்சிகள், உங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் எல்லாம் கூறுகிறார்கள். அடுத்த கட்ட போராட்டத்தை எப்படி வடிவமைப்பது? இதுல வந்து காங்கிரஸ் மட்டும்தான் இது வந்து அஹெட்டா வந்து முன்வைக்கிறாங்க. ஆர்ஜேடி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சியாக இருக்கிறது. அவர்கள் பிரதானமாக இதில் பாதிக்கப்படுவதால் அவர்கள் முன் வருகிறதும் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்தந்த பிராந்திய கட்சிகளும் பெரிதாக இதை அஹெட்டா முன் வந்து அவர்கள் பெரிதாக குரல் கொடுத்து அதை ஒரு மெயின் கோர் இஷ்யூவா கொண்டு போனா நமக்கு பெரிதா செய்திகளை பார்க்க முடியல. இன்னும் சுணக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றனவா? இதையெல்லாம் களை எடுக்க வேண்டும். நிறைவான கருத்து இல்ல, இதுல அனைத்து கட்சிகளும் வந்து இதுல தங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு மாநிலங்களில் வாக்குரிமை பெறுவதில் ஏற்படுற சிக்கல் தொடங்கி பல்வேறு சிக்கல்கள் இதில் உள்ளடங்கி இருக்கிறது. தேர்தல் காலகட்டத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள் எவ்வளவு மோசமான பேச்சுக்களை பேசினார்கள், தேர்தல் ஆணையம் எப்படி மௌனமாக இருந்தது என்பதையெல்லாம் தேர்தல் காலத்தில் நாம் எப்படி பேசினோமோ தேர்தல் அல்லாத காலத்திலும் அதை தொடர்ந்து வலியுறுத்தி பேசினால் மட்டும்தான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான வேலையை நாம் செய்ய முடியும். இதுல மனம் தளராமல் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது அப்படின்றது. ராகுல் காந்தி இன்றைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அதே வீரியத்தோடு அனைத்து மாநிலத்திலும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மாநில அளவிலும் தன்னுடைய மாவட்ட அளவிலும் இது குறித்தான போராட்டங்களை அவர்கள் தீவிரப்படுத்த வேண்டும். அந்த தீவிரப்படுத்துகின்ற வேலைக்கு அவர்களுக்கு எது தடையாக இருக்கிறது என்று தெரியவில்லை. பல்வேறு வேலைகள் வந்து இதன் காரணமாகவே பல்வேறு இடங்கள்ல அமைப்பு பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த அமைப்பை பலப்படுத்துவதற்கான காரணியாக இதை பயன்படுத்தி கொண்டு அந்த வேலைகளை செய்ய வேண்டும். அதே போலதான் பல்வேறு மாநில கட்சிகளும் இந்த போராட்டத்தை கிராம அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அப்படி அடிப்படை பிரச்சாரம் தான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை. இந்த பிரச்சாரங்களின் மூலமாக மக்கள் மத்தியில் இது குறித்தான ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை பெருந்திரள் ஆர்ப்பாட்டமாக ஒருங்கிணைக்கின்ற வேலைகளை கட்சிகளை சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டும், செய்வார்கள் என்ற நம்பி. சின்ன குறுக்கீடு, நம்முடைய முதல்வரே தேசிய அளவில் பாஜக செய்யக்கூடிய அந்த செயல் திட்டத்திற்கு வருமுன் காப்போம் என்ற அந்த அடிப்படையில் அவர் முதலாக அவர்தான் எல்லாவற்றிற்கும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பார், எதிர்குரலை எழுப்புவார். எல்லா எண்ணற்ற விவகாரங்கள், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், வக்ஃப் மசோதாவாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தமிழகம் இந்த விவகாரத்தில் சரியாகத்தான் அணுகி கொண்டிருக்கின்றனவா? பீகாருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள், எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களிலே நடத்த போகிறது. இன்னும் சொல்ல போனால் சண்முகம் தோழர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னதாக கொடுத்த அந்த பிரஸ் மீட்ல குறிப்பிடுகிறார், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கும் வந்து சுற்றறிக்கை போகிறது,
எஸ்ஐஆரை வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஓப்பன் பிரஸ் மீட்லயே கொடுக்கிறாரு. தமிழகத்திலையும் இந்த ஆபத்து நேரிடும், பாஜக அதையும் செய்ய துணியும் என்ற ஒரு நம்ம முன்பே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா விவகாரத்திலும் அஹெட்டா இருந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதில் திராவிட முன்னேற்ற கழகமே சற்று சுணக்கம் காட்டுகிறதா என்கிற ஒரு ஐயமும் மக்கள் மத்தியில் இருக்கத்தானே செய்கிறது. இல்ல, சுணக்கம்னு அதை புரிந்து கொள்ள தேவையில்லை. இது தமிழ்நாடு அரசும் கூட, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கூட இது குறித்து அறிக்கையை வெளியிடத்தான் செய்திருக்காங்க. அப்போ அதுல சுணக்கம் இல்லாம இல்லை. நேரடியாக இப்போது நமக்கு அந்த பாதிப்பு இல்லாத காரணத்தால் அதுல வந்து பெரிய வீரியம் இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் இந்த விவகாரத்தை திமுக உன்னிப்பாக தான் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளுகிறார்கள். இந்த ராகுல் காந்தியினுடைய இந்த அறிவிப்புக்கு தங்களுடைய ஆதரவையும் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹேஷ்டாக் ஓட் ஸ்டோரி அப்படின்றது வந்து இன்றைக்கு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும், தமிழ்நாடு உட்பட ஈவன் திமுக திக உட்பட பல்வேறு அமைப்பினர்களும் அதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப அது பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறது. அதற்கான செயல் திட்டங்கள், இதை எதிர்ப்பதற்கான செயல் திட்டங்கள் அப்படின்றதுல இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஒரு ஒருமித்த பார்வை தேவை. கூட்டணி அப்படின்றது தேர்தலுக்கு பிறகு அதுல பல்வேறு முன்பின்னான நகர்வுகள் இருந்தன. ஆம் ஆத்மி கட்சி இப்போது அதில் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆம் ஆத்மி வெளியேறிவிட்டது. மற்ற கட்சிகள் அவரவர்களுடைய தனிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்போ இந்தியா கூட்டணி என்கின்ற அந்த தேரை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இவ்வளவு காலம் இழுத்து வந்திருக்கிறார். இனியும் அவர் தான் இழுத்து செல்ல போகிறார். ஆனா இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெவ்வேறு வகையான சில விஷயங்களை வந்து மனதில் வைத்து செயல் திட்டம் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. டீலிமிட்டேஷன் போன்ற விஷயங்கள்ல இன்னும் பெரிய ஒரு கட்டமைப்பை பலப்படுத்துகின்ற வேலையை அவர் செய்திருக்கிறார். இதிலும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அந்த மேற்கொள்வதற்கான முன்முயற்சிகளை இப்போது தொடர்ந்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கதுதான். ஆனா இன்னும் கூடுதலான கவனம் இதில் தேவை. மக்கள் அமைப்புகளும் இதற்கான கவனம் செலுத்த வேண்டும். ஊடகங்களும் அதற்குரிய முக்கியத்துவத்தை தர வேண்டும் அப்படின்றதுதான். தமிழகத்தில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இதை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதை தீவிரத்தன்மை உணர்ந்துதான் இருக்கிறது என்ற கருத்தையும் பதிவிட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி. பல்வேறு விவகாரங்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தமைக்கு. நன்றி.